அம்பாளின் கழுத்தில் 3 ரேகைகள். கதி, கமகம், கீதம் என்பவையும் 3. குணங்கள் 3. மங்களசூத்திரம் 3 சரட்டும் ஒருக்கு. சங்கீத கிராமங்கள் 3. இப்படி 3ஆகவே ஒரு பஞ்சகம் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் சொல்லியிருக்கின்றார். சங்கீதத்தில் இருக்கின்ற பல சம்பிரதாயங்கள் ஒவ்வொன்றையும் கலப்படம் இல்லாமல் சுத்தமாக வகுக்க வேண்டும் என்று இப்படி 3 கிராம விவஸ்தையை ஒன்றோடு ஒன்று கலந்து அவியல் செய்யாமல் இருப்பதற்குத்தான் அவை உண்டாகும். அம்பாளின் கண்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் தீர்மானமாக எல்லைக்கோடு காட்டும் 3 ரேகைகள் இருக்கின்றன என்கின்றார் ஆச்சாரியார். நாதோபாசனையில் எவ்வளவோ டிசிப்ளின் வேண்டும் என்று காட்டுகின்றார். பக்தியோடு கலந்து நாதோபாசனையாக கானம் செய்தால் சங்கீதமே ஈஸ்வர சாட்சா்காரத்திற்கு வழிகாட்டிவிடும். ஸ்ருதி லயங்களோடு லயித்து போய் தன்மயமாகின்ற பொழுது அந்த லயமே ஆத்மலயமை உண்டாக்கி அத்வைதத்துக்கு அழைத்து போய்விடும். எந்தரோ மகானுபாவலு என்று தியாகையர் பாடின மாதிரி இப்படி நாத சந்தானம் பாடிய எத்தனையோ அனுபவிகள் இருந்திருக்கின்றார்கள். தியாகையரோடு அவர் மாதிரியே சங்கீதத்தில் தன்மயமான 2 பேரை சேர்த்து சங்கீத மும்மூர்த்தி என்கின்றோம். குணங்கள் சத்வம், ரஜஸ், தமஸ் எனும் 3 ஆனாலும் அவை பல விகிதாச்சாரங்களில் சேர்வதால்தான் லோகத்தில் எல்லையே இல்லாத மனோபாவங்கள் உண்டாகி இருக்கின்றன. 51 அக்ஷரங்களை வைத்துக்கொண்டே லட்சக்கணக்கான வார்த்தைகள் உண்டாகி இருக்கிறது. இப்படி 7 ஸ்வரங்களை 3 கிராமங்களில் பலவிதமாக சேர்த்தும் விட்டும் மாற்றியமைத்தும் பெர்முடேஷன் காம்பினேஷன் செய்து ஏராளமான ராகங்கள் உண்டாகி இருக்கின்றது. ராக ஆகிரம், ராக சுரங்கம். சுரங்கத்தை தோண்ட தோண்ட பொன்னும் மணியும் கிடைப்பது போல ஸ்வர சுஷ்மங்களை தோண்ட தோண்ட ராகங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அகாரம் என்றால் அரங்கம். சமுத்திரத்தில் ரத்னம் கிடைப்பதால் அதற்கு ரத்னாகரம் என்று பெயர். கருணாகரன், தயாகரன் என்று கருணை பண்ணுகிறவனையும் தயை பண்ணுகிறவனையும் சொல்லுகின்றோம். நானாவித மதராக என்கின்றார் ஆச்சாரியார். ராக ரூபத்தில் மாதுரியத்தை அவர் முக்கியமாக சொல்லுகின்றார். ஈஸ்வரனின் கண்டத்தில் விஷமும் அமிர்தமாகிறது. அம்பாளின் கண்டத்தில் சங்கீத அமிர்தம் இருக்கின்றது. அவனுடைய கண்ட புடைப்பு, அம்பாளின் கண்ட ரேகை இரண்டுமே எல்லா ஸ்திரீ புருஷ ரூபங்களிலும் இருப்பது அவர்களுடைய சர்வாத்மக அத்வைத பாவத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. தேங்க்ஸ்.